ஈழத்தமிழர்கள் இல்லை தமிழர்கள் என்ன வேணும் தமிழர்கள் வந்து எப்படின்னா யூகேல திக்கா மூலை முடுக்குகள் எல்லாம் வந்து கடையில் வச்சுக்கிறீங்க. காலப்போக்கில் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆங்கில முறை சாப்பாட்டுக்கு பழக்கப்பட்டிருப்பினும் காரணம் இந்த இப்படியான மீன்கள் வந்து உங்களோட இடங்களுக்கு வராது. காலமாக 11 மணிக்கு முதல் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு வீட்டில் சுறா வந்து சட்டியில் நிற்கும். சரிதானே? குழந்தை பிள்ளை சைட்டில் அல்லது ஃபோனில் ஆர்டர் பண்ணால் டிஹெச்எல்ல வரும். கேட்டிய கிளியண்டு உள்ளாக கிளி என்ற பேரில் இருக்கும். எங்களோட அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட் வந்து கிளியன் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா கிளி 001 001 தானே கிளி 001 போட்டு அனுப்பிட்டீங்கன்னா உண்மையாக எங்களை எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டா. எங்களை வீடியோ கேட்டிய கிளி உதுவும் ஒரு காது ஏண்டு எங்கே நிற்கிறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட எங்களோட லண்டன் வெம்பிலியில் இருந்து 200 மைல் தள்ளி வந்துருக்கிறேன். இந்த நியர்லி 200 மைல் கொமெண்ட்ஸில் எழுதுவீங்க 200 மைல் ஆண்டு அண்ணளவா 200 மைல். இந்த இடம் வந்தாங்கன்னு சொன்னால் பான்ஸ்லி, சரியா சொல்லணும்? பான்ஸ்லி என்ற இடத்துல நிற்கிறேன். அதாவது இந்த ரொதஹாம் ஷெஃபீல்ட் இந்த ஏரியா கிட்ட பான்ஸ்லி என்ற இடத்துல நிற்கிறேன். என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ செய்கிறேன்டா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் யூகேல எந்த திக்கில் இருந்த யாராவது இருந்தாங்களோ அதாவது சின்ன கிராமத்தில் இருக்கிற ஆக்களுக்குண்டான தயவு செய்து எந்த நன்மை கருதி இல்லை அவை என்ற நன்மை கருதி இந்த காணொலியை அனுப்புங்க. ஏன் அனுப்ப சொல்லி சொல்கிறேன் வாங்க. முதல்ல என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது என்னென்ன மாதிரியான ஐட்டம் இருக்குது ஃப்ரெஷ்ஷா பழசா புதுசா என்று சொல்லி அவையல் ஆரம்பத்தில் எனக்கு சொன்னவையல் அண்ணா நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி விட்றோம், நீங்கள் அதை உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்க. நான் அவங்க சொல்லியிருந்தான் பொருளை தரத்தை பார்க்காமல் நான் ஒருபோதும் காணொலி போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்டா, சாதாரண ஒரு காணொலி எடுத்து அனுப்பி அதுக்கு நான் வாய்ஸை கொடுத்து அது மேபி கூடாமல் இருந்தால் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் இது சாப்பாட்டு சாமான் என்னையும் திட்டி அவையை திட்டக்கூடாதுன்னு காட்டி நேர இஞ்ச வந்து இந்த காணொலியை செய்கிறேன். இவர் தான் இந்த கடையின் முதலாளி. இந்த கடைக்கு என்ன பேருண்டா அவ்ரா ஃபிஷ் மோங்கர். அவ்ரா ஃபிஷ் மோங்கர்ஸ் சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன பேரு கூட? என் பேர் வேணு. வேணு. எவ்வளோ காலமாக இந்த கடை வச்சுருக்கீங்க? இப்போ 3 வருஷமா இருக்குது. 3 வருஷமா இருக்குது. என்னண்டா இஞ்ச உள்ளாக்கள் ஷெஃபீல்ட் ரோதகாம் இஞ்ச உள்ளாக்கள் லண்டனில் வந்து தான் மீன் வாங்கிட்டு போயிடும். ஆனால் இப்படி ஒரு இடம் அது தமிழாக்கள் இவ்வளவு சாமான்களோட இஞ்ச வச்சிருக்கி நம்ம ஆண்டு கேட்டால் உண்மையாக சந்தேகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இன்றைக்கு வியாழக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அல்லது திங்கக்கிழமை தான் வீடியோ செய்கிறதுக்கு வருவேன். 2 நாள் கழித்து வியாழக்கிழமை தான் வந்துக்கிறேன். வந்தும் இந்த பொருள்கள் எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்க. ஏன்னு இதை சொல்கிறேன்டா, நான் வாரம் 2 காண்டி புது ஸ்டாக் இறக்கலைன்னா 2 நாள் கழிச்சு தான் நானே வந்திருக்கிறேன். அவ்வளவு ஸ்டாக் இருக்குது. என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. திரளி இருக்குது. கேமரா மிஞ்ச காட்டையா நல்ல திரளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. நல்ல சிகப்பாக நல்ல டைட்டாக இருக்குது திரளி இருக்குது. இஞ்சால என்ன மீன் என்னது? கீரி மீன். நல்ல கீரி மீன் பெரிய மீன் இருக்குது. அதே மாதிரி கிளாக்கன் இருக்குது, துள்ளு மண்டை இருக்குது. இங்கே பாருங்கள் அரக்குளான சைஸை பாருங்கள். அரக்குளான சைஸை பாருங்க. எந்த பெரிய அரக்குளா, அதுவும் எல்லாரும் நம்பிங்கள் அடே லண்டனுக்கு தான்டா இந்த பெரிய மீன் காட்டுயா எவ்வளோ ரெட்டாக இருக்கன்னு பாருங்கள். பூவில் பாருங்க எவ்வளவு ரெட்டாக இருக்கண்டு. இங்கால நான் தூக்க முடியாத சைஸில் அது 20 கிலோ 20 கிலோவில் ஒரு கடல் விரால் ஒன்று வச்சுக்கிறேன். அதையும் காட்டுறேன். 20 கிலோ கடல் விரால். அதே மாதிரி சல்மன் இருக்குது. பெரிய சீலா சைஸை பாருயா பெரிய சீலா மீன் இருக்குது. அண்ணன் தூக்கி காட்டுறேன் கடல் விராட. ஆமாம், நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு 20 கிலோ வரும். பெரிய கடல் 19 கிலோ பெரிய கடல் விரால். அதே மாதிரி இதே மாதிரி மெயினாக இதுதான். இப்போ அவுட் ஆஃப் லண்டனில் உள்ள ஆக்கள் இந்த குழந்தை கிடைக்கிற ஆக்களுக்கு பால் சுறா வாங்குறதுக்கு லண்டனுக்கு தான் வாங்குங்கள். நீங்கள் இந்த பான்சிலிக்கு கிட்டே இருந்தீங்களா அந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே போட்டு விட்றேன். நீங்கள் நேராக வர தேவையில்லை. மெயின் கண்டனே இந்த வீடியோ செய்கிற நோக்கமே ஓல் யூகேல, அதாவது அயர்லாண்டாக இருக்கட்டும், ஸ்காட்லாண்டாக இருக்கட்டும், வேல்ஸாக இருக்கட்டும், இந்த 3 இடத்துக்குள்ள தான் ஓல் லண்டன் ஓல் யூகேக்குள்ளே நீங்கள் இவேட்ட ஓட பண்ணிங்கண்டா, இவேட்ட நேரடியாக ஓட பண்ணிங்கண்டா
நெக்ஸ்ட் டே டெலிவரி அல்லது கொஞ்சம் தூரம்னா 2வது நாள் டெலிவரியில் வரும். 3 நாள் டெலிவரி, சாரி 2 நாள் டெலிவரி, 2 நாள் மேக்ஸிமம் 1 டே தான் அண்ணா, மேக்ஸிமம் 1 டே தான். வேல்ஸ் ஸ்காட்லாந்து இந்த இடங்களுக்கு சம்டைம்ஸ் 2 நாள் ஆகும். நாங்க இங்க ஹேண்ட் ஓவர் பண்ற டைமை பொறுத்து அது டிசைட் ஆகலாம் 2 நாள். ஆனா இங்கிலாந்துகளுக்கு இப்ப நார்மலா இப்ப வேல்ஸ் அயர்லாந்து தவிர்த்து மற்ற இடம் எல்லாமே நெக்ஸ்ட் டேல வந்து கண்டிப்பா. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பாக்குறாங்க சந்தேகம் வந்திருக்கு. உங்களோட தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் வந்தேன்னா இல்ல, நான் சிங்களம் இல்ல, நான் வந்து கொழும்பு சென்ட் பெனடிக்ட்ஸ்ல படிச்சது. ஓகே, நான் அப்புறம் 2012 கடைசில மாதிரி நான் புங்குடுதீவு போனேன். புறநக்காதங்க ஏன் இந்த கேள்வியை தமிழாக்களை மையப்படுத்தி காணொலி செய்யறதால காணொலியை பாக்குறவங்களுக்கு அப்படின்னா சிங்கள ஆளுக்கு போய் வீடியோ செஞ்சிருக்கேன். இவர் கொழும்பு தமிழ் நான் உங்கள்ட்ட சொல்லி கேட்கிறேன். இல்ல மனநிலையில மாறுவதாக கேள்வி கேட்கணும்டா, அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். நான் அந்த காணொலிகள் செய்யறது தமிழாக்களுக்கு தான், அதாவது ஈழத்தமிழ் முஸ்லீமா இருந்தா கூட பரவாயில்ல, தமிழாக்களுக்கு அதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஓகே, எங்களுக்கு புங்குடுதீவுல தொட்டு நெடுந்தீவு அனலதீவு எல்லா இடத்துலயும் எங்கட இப்ப ஊர்ல இருக்கவங்களுக்கு கேட்டா தெரியும். இப்ப நான் இன்னைக்கு நாளைக்கு புங்குடுதீவுல இருக்கவங்களுக்கு கதைச்சாலும் தெரியும். எங்கட வாடி இருக்கு, நாங்களே சொந்தமா போட் வச்சு நான் நண்டு இதுல இருக்க எல்லா மீனும் இல்ல, குறிப்பிட்ட மீன்கள் நண்டு கனவா இறால் இதெல்லாம். உண்மையை சொல்றீங்க, யாருன்னா அடிச்சு விட்டுவாங்க அங்க இருந்து கீழே வந்து எழுதுவாங்களா, சல்மானம் வந்து நடந்து கண்டிப்பா. இப்ப இந்த நண்டு இறால் கனவா எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பானா தீவுகள்ல இருந்து தான் வருது. இந்த அருக்குலா விளமீன் பாறை இதுகள் வந்து கூட நாங்க நீர்கொழும்பு ஸ்லாபம் இந்த இடங்கள்ல இருந்து எடுக்கிறது. எனக்கு என்ன பிடிச்சது கண்டா, எக்ஸாக்ட்லி இடங்களை சொல்றீங்க, என்னென்ன சாமான் இந்த இடத்துல இருந்து அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும். நீங்க இங்க வில்லிங்டன் மார்க்கெட், என்ன மார்க்கெட், வில்லிங்கேட் மார்க்கெட் நீங்க எடுக்கல இல்லையா? நாங்க கொடுக்குறோம் அண்ணா, வில்லிங்கேட்ஸ் மார்க்கெட் நாங்க கொடுக்குறோம் அண்ணா. உண்மையாவையா? என்ன கொடுக்குறீங்க? நார்மலா எல்லாமே கொடுப்போம். நான் நண்டு கொடுப்பேன், மோஸ்டா நண்டு கொடுப்பேன். நேரத்தை பொறுத்து விளமீன் கொடுப்பேன், கடல் இறால் கொடுக்கறது. நார்மலா இப்ப வில்லிங்கேட்ஸ் மார்க்கெட்டுக்கும் ஸ்ரீலங்கால இருந்து நிறைய வருது அண்ணா, இந்தியால இருந்தும் நிறைய வருது. இப்ப இங்க இருக்க உண்மையான சிக்கல் என்னன்னு சொன்னா, ஆட்கள் வந்து டிமாண்டான நேரங்கள்ல எங்க கிட்ட எடுப்பாங்க. சரி, முதல்ல காணொலிக்கு முதல்ல உங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன், சரிதானே? இஞ்சால பார்த்தீங்கன்னா நல்ல கொடுவா இருக்கு. இது என்ன கொடுவா? ஆத்து கொடுவாவா அல்லது கடல் கொடுவா? கடல் கொடுவா. ஆத்து கொடுவாக்கும் கடல் கொடுவாக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து மஞ்சளா இருக்கும் அண்ணா, வால்ல மஞ்சளா இருக்கும். ஆத்து கொடுவான்னு சொல்றதுன்னா நன்னீர்ல வளர்க்குற கொடுவா, அது வந்து கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கும், மஞ்சளா இருக்கும். 70-80 வீதம் கருப்பா இருக்கும். இது கொடுவா, இது பாறை. இது எங்க பாறை? இது வந்து நல்ல சிகப்பா இருக்கு, நீர்கொழும்பு ஸ்லாபமா இருக்கு. ஆனா இதுல இருக்க எல்லாமே கிட்டத்தட்ட சல்மன், சீப்ரீம், சீபாஸ், கோல்டன் ப்ராம்ஃபர்ட். இது தவிர பால் சுறாவை பற்றி ஒரு கதை இருக்கிறேன்டா. யூகேல எல்லாருமே வந்து பால் சுறா வாங்குறதுக்கு தமிழாக்கள் உள்ள ஏரியாக்கள் தான் பாரணிகள். இதுக்குண்டே மினாக்கட்டு வருவீங்க குழந்தை பிள்ளைகள் கிடைச்சாக்கள். இவர்கிட்ட நீங்கள் ஓட பண்ணீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் 2 நாளில் மேக்ஸிமம், ஏன் நான் மேக்ஸிமம் 2 நாள் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு 2வது நாள் அடுத்த நாளே வந்துடும். ஆனால் நான் 2 நாள் சொல்கிறேன்டா, ஏதாவது பிந்தி நான் வந்து நான் கொண்டாலும் நீங்கள் எனக்கு போட மாட்டீங்க. காலமாக 11 மணிக்கு முதல் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு வீட்டில் சுறா வந்து சட்டியில் நிற்கும், சரிதானே? குழந்தை பிள்ளை பிறந்தாக்களுக்கு பால் சுறா சொல்லப்பட்ட சாமான். ஏன் நான் இதை மட்டும் தூக்கி வச்சு காட்டுறேன்டா, மற்ற மீன்களை எங்கேயும் வாங்கிக்கொள்ளலாம். அப்போ குழந்தை கிடைக்கிற ஆக்களுக்கு பால் சுறா எவ்வளவு முக்கியம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சபடியாக நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் எந்த யூகேல எந்த மூலையில் இருந்தாலும் இவையிட்ட கீழுக்கு நான் வேண்டிய டீட்டெயில் போட்டிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் ஓட பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அவ்வளவு மீனும் அதாவது நாளைக்கு இன்றைக்கு ஓட பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். திருப்பி கவனமாக சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், காலமாக 11 மணிக்கு முன்னுக்கு ஓட கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கையில் அடைக்கும், அல்லது லேட்டாக ஓட பண்ணிங்கன்னா நாளை கையில் அடைக்கும். என்ன மாதிரி நீங்கள் அதை பேக் பண்ணுவீங்க? பேக்குன்னா நாங்கள் ஜெல் ஐஸ் சொல்லி ஜெல் வச்சிருக்கோம். அது நாங்கள் எல்லாமே புதுசு தான், பாக்ஸும் புதுசா இருக்கும், ஜெல் ஐஸும் நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வர்றது யூஸ் பண்ணல. நான் பேக் பண்ற நேரமா நான் காட்டுறேன். சோ அதுக்கான லேப் ரிப்போர்ட்ஸோட, அதாவது நான் இந்த வீடியோ வந்து நான் இப்ப ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ஏன் ரிலீஸ் பண்ண போறதுன்னா, இன்றைக்கு வியாழக்கிழமை நான் உங்கள்ட்ட ஓட போறோம், சரிதானே? எனக்கு நாளைக்கு வீட்டை வருதான்னு பார்க்கணும்.
கண்டிப்பா நான் இந்த கடை அட்ரஸ் உங்களுக்கு தந்துட்டு போறேன். கண்டிப்பா நீங்கள் பார்சலை வந்து எந்த கடைக்கு போடுறீர்கள், ஆமா கடையில நான் வீடியோ ரிசீவர் எடுக்கிறதே வீடியோ எடுத்து சரி நான் போட போறேன். ஓகே நீங்களே யோசிப்பீங்க என்னடா இப்படி ஒரு கட்ட இல்ல நாங்களும் வீடியோ செய்ய வந்தவன் பார்சலை போடுறானு. ஆமா சரி, அப்ப நீங்கள் எனக்கு ஒரு பார்சல் போடுவோம். இங்க இருந்து ஒரு சாம்பிளை பார்ப்போம். நான் காணொலியை செய்யல எங்கட மக்களுக்கு ஒரு புள்ளியான தகவலை நான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா. மற்றது நீங்கள் அனுப்புற சாமான் ஒன் டைமுக்கு வருதான்னு பார்க்கணும், சரியா வருதான்னு பார்க்கணும். கண்டிப்பா எங்கட பார்வையாளர்கள் உங்கள்ட்ட மனம் வச்சு வாங்கணும். கண்டிப்பா சரிதானே. மற்றது இது கலவை கிடக்குது, நல்ல கலவை, கூழ் காய்ச்சறதுக்கெல்லாம் சூப்பர் கலவை விழா கிடக்குது. இது என்ன மீன் எனக்கு தெரியாது. இது கார்ப் சொல்லி இங்க இருந்து வர மீன். இங்க இங்கிலாந்து மீன். என்ன பேருக்கு பேர்? கார்ப் ஃபிஷ் சொல்லுவாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் ஆத்துல வளர்க்குற மீன், வளர்ப்பு மீன். வளர்ப்பு மீன் இங்க இருக்க எல்லாமே வளர்ப்பு மீன் தான். இது இது ஊர்ல இருந்து வந்ததா? இது புளியந்திருக்கு அப்படித்தானே? புளியந்திருக்கு. இது செவ்வுலையா? ஆமா இது செவ்வுல. இதுல என்ன வேற இது வந்து இது ரெண்டுமே ரெட் ஸ்னாப். இது வந்து பிஞ்சல் சொல்லி சொல்றதுன்னா இது கூட வெள்ளக்காரவங்க எடுப்பாங்க கிரில் பண்றதுக்கு. இப்ப ஊர்ல கறி சமைக்க பொரிக்கிறதுனா இது எங்கட ஊர் வில மாதிரியே இது கருவாவல. இது ஒரு வளப்பு வாவலா இல்ல கடல் வாவலா? ஏன் இப்ப இந்த எலும்பு இதுல எலும்பு சரியா சாஃப்ட்டா இருக்குமே. இதுவும் அப்படிதான் இருக்கும்னா இதுவும் அப்படிதான் இருக்கும். வெள்ள வாவல் கருப்பு வாவல். இது அதோட குணமே அதுதான். இது சுவாப்பாரு. அம்மா சொதியண்டு வைக்காது, காலை சொதியண்டு வச்சா தூக்கி வைக்கும். இது ஒட்டி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. இது வளர்ப்பு மீனா? இல்ல அது வந்து கோல்டன் ப்ராம்பட் சொல்லி இதுவும் இங்கட மீன் தான். இது ஊர்ல இருந்து வர மீன் இல்ல, ஊர்ல இருந்து வரது இல்ல. இது கோல்டன் ப்ராம்பட் சொல்லி வர்றது அண்ணா. ஆனா என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அண்ணா ஊர் மீன் அடிச்சு இல்லாம இது ஒரு வளர்ப்பு வகையா தான் இருக்கு. கண்டிப்பா இல்ல, இது கண்டிப்பா வளர்ப்பு வகை தான். இது ஊர்ல ஆமா. எங்க கிட்ட 4 விதமான மீன் இருக்குன்னா இங்கட மீன் வளர்க்கிற மீன். இது கடல் மீன் தான். இது வாவல் அண்ணா, கடல் வாவல். இங்க வாங்க, அப்படி அங்கால போகும் வாங்க. அடி அங்கால ஜப்பான் போங்க. அதான் மெயின், அதான் என் ஃபேவரைட். இது கிண்ணட்டி பாறை. நீங்க கையில வச்சிருக்கிறது கும்பலா? இது சின்ன வித்தியாசம். அதான் சின்னட்டி பாறை. இது கும்பலா. இதுதான் எங்கட ஐட்டம் அண்ணா. இந்த வன்னி சண்டையில மக்களின் வாழ்வாதாரத்துல அல்லது சாப்பாட்டு தேவையை பூர்த்தி செய்ததுல பெரும் பங்கு வகுத்தது இந்த ஜப்பான் மீன். எந்த யுத்த காலத்தில் உள்ள அவ்வளவு பொருளாதார தடைகளையும் வன்னியில் இருந்த மக்கள சாப்பாட்டு தேவையை ஒரு 90% பூர்த்தி செய்தது இந்த ஜப்பான் மீன். அதால் எனக்கும் ஜப்பான் மீன் அவ்வளவு விருப்பம். ஜப்பான் மீன் பொரியல் இருக்குது தானே, அதை அடிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி ஜப்பான் மீனில் நல்ல புளி விட்டு, உங்களோட ஸ்டைலில் சொல்கிறேன்னா கொடுக்கா புளி கொஞ்சம் கூட போட்டு சுள்ளன்ற ஒரு புளியில ஒரு குழம்பு வச்சா சொர்க்கம் தாளாட்டு. ஊர்ல இருந்து வாரது. இது ஊர்ல இருந்து வாரது. விலை கேட்டேன். இது என்ன விலை கேட்கிறீங்க? இது 13 ரூபா வரும் அண்ணா. இதுல வளர்ப்பு மீனும் இருக்குது. 6 பவுண்ட்ஸுக்கு இருக்கு அண்ணா. இப்ப இங்க மோஸ்டா வந்தா ஃப்ரோசனா தண்ணியில போட்டு ஒரு அவர் வச்சுட்டு அதை வந்து ஃப்ரெஷ் மீன் சொல்லுவாங்க. அதுலயும் 2 வித்தியாசம் இருக்குன்னா அந்த மீன் வந்து கட்ட மண்டை, இது நீள மண்டை இருக்கும். அது வந்து 6 பவுண்ட், இது வந்து உண்மையா 13. ஊர்ல இருந்து வாரபடியா அதுக்குரிய பிரைஸ். இது மலையாளிகள ஒரு ஸ்திரமான மீன். மலையாளிகள் விரும்பி சாப்பிட்றது. முல்லைத்தீவில் சால தொடுவாய்க்கல்ல, நாங்கள் சாலையில் நின்ற காலத்தில் சால தொடுவாய்க்கல்ல இந்த பழைய பலகைகள், பழைய மரப்பொந்துகள் எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கும், மரக்கட்டைகள். அந்த கட்டைகளை தூக்கினா அதுக்குள்ளே இந்த ஐட்டம் இருக்கு, உள்ளுக்கு இருக்கு, கையாலேயே பிடிக்கிறாங்க. இதான் கரை மீன் சொல்லி மலையாளிகள் சொல்றது. நாங்கள் என்ன பேர் எழுதிய நாங்கள் குரலி சொல்லுவாங்க. குரலி மீன் தானே, கையாலே பிடிக்கிறாங்க. மரப்பொந்துகள் கட்டைகள் நல்லா இருக்கும். அதுவும் மீன் நல்லா ஆத்து மீனுக்கு இருக்கும், முழுசா பொரிக்க நல்லா. இது வந்து துள்ளுமான் அதில் பார்த்துறாங்க. மற்றது இது இஞ்சத்தே சீபாஸ் அண்ணா. இது இஞ்சத்தே சீபாஸ். இது என்ன இறால்? இதுதான் அண்ணா கடல் இறால், ஊர் இறால். இதுதான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது டைகர் ப்ரான் சொல்றது, அதாவது ஊர் கடல்ல வர சீசனுக்கு வர கடல் இறால். இது எந்த இறால்டா? இது இறால் வளர்ப்பு இறால். வடிவா நான் விளக்கமா சொல்ல வேண்டாம். எங்களுடைய ஆக்கள் கடல் இறால் சூப்பர் இறால்னு சொல்லுவாங்க. உண்மையா அந்த அன்னையில எனக்கு பிடிச்ச விஷயம் கூட நேர்மை தான் காசுடா. உண்மையா சொல்றீர்கள் இல்ல? என்ன
இது கடல் இறால் என்ன என்று சொல்லாமல் இது ஃபார்முகளில் வளர்த்து இதுவும் இடத்துல இருக்கு தானே. ஆமா, நான் வளர்ப்புறாள் இடத்துல தான் வருது. பட் இது வளர்ப்புறாள், இது வளர்ப்புறாள், இது கடல் இறால். ரெண்டுக்கு முடியல சுவையிலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது என்ன விலை கடல் இறால்? ஆனா இது கடல் இறால் 18 போகும். எந்த கேள்வி என்னண்டா இப்ப 18 போகணும்னு சொல்றீங்க தானே. ஆமா, இதே விலையா டெலிவரிக்கு கொடுப்பீங்க? ஆமா, நான் எல்லாமே ஒரே விலை தான். இங்க உள்ள அதே விலை தான் நீங்க டெலிவரிக்கும் கொடுக்கிறது. ஆமா, ஆனா இப்ப என்ன கேக்குறேன்டா இப்ப ஒரு மாதம் கழிச்சு இந்த காணொலியை பாக்குறாங்கன்னு வைங்க. ஆமா, அப்ப இண்டையான் விலையா இருக்குமா ஒரு மாதம்? கண்டிப்பா. நான் இப்ப அடிக்கடி விலை மாறாதன்னா ஒரு ஒரு இப்ப லாஸ்டா நாங்க பிரைஸ் மாத்தி ஒரு 7-8 மந்த்ஸ் இருக்கு, 7-8 மாதங்களுக்கு அடிக்கடி விலை மாறாதன்னா தொடர்பு கொள்றார்கள், விலையை கேட்டுட்டே நீங்க பண்ணலாம். ஆனா விலையில பெரிய மாற்றங்கள் வராது. கண்டிப்பா நீங்கள் இதுல தெளிவா விலையை சொல்லுவீங்களா? இப்ப ஆமா, சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே. ஆமா, நெத்தலி என்ன விலை? 14 அண்ணா. 14 போகும். கடல் இறால் 18, வளப்புறால் 12. எங்கட அம்புல்தி தலபத்து என்ன விலை? இது 20 அண்ணா. முள்ள எதுவுமே வராது, சத மாத்திரம் தான் வரும். கட் பண்ணி ஒண்ணுமே வராது, வீட்டுக்கு மட்டும் தான் வரும். ஓட்டுக்கணவா? இது 15 அண்ணா. பீலி கனவா. ஓட்டுக்கணவா? ஓடு இல்லண்ணா, இதுவும் பீலி தான். இது ஊசி கனவா 15 அண்ணா. 15 இது 15 அண்ணா. 2 15. ஆமா, இது 5 அண்ணா. கிட்ட விலை என்ன விலை? இது என்ன விலை? அது வந்து கடல் நண்டு. இது வந்து பார்நண்டு. ஆமா, இது வந்து ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தானா விலை வரும். சரியா, முட்டை ஊத்துது. இது வந்தன்னா ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாதிரி தானா விலை வாருது. இப்ப இது வந்து கண்டிப்பா ஒரு நண்டு ஒரு கிலோ 900க்கு மேல இருக்கும். அப்ப அந்த நண்டு வந்துச்சுன்னா 35 ரூபா வரும். 35 ரூபா வரும் ஒரு கிலோ. இப்ப இது வந்து 25 ரூபா வரும். 25 ரூபா வரும். இது ஒரு கிலோக்கு 3 நண்டு பிடிக்கும். ஒரு கிலோக்கு 3 நண்டு. இது நல்ல நண்டு தானே? ஆமா, இதுவும் சைஸ்ல சிலவங்க பெரிய நண்டு கேட்பாங்க. இந்த நீலக்கால் நண்டு. ஆமா, இந்த சைஸ். நீலக்கால் நண்டு வெளிநாட்டுல உள்ளாக்குறது நான் திருப்பி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டாம். இந்த நீலக்கால் நண்டுல 2 வகை இருக்கு. ஒன்று வந்து ஆண் நண்டு, மற்றது பெண் நண்டு. ஆண் நண்டு நீளமா தான் இருக்கும், பெண் நண்டு நீளமா இருக்குமா? இருக்காது. இல்ல, இருக்காது. ஆனால் சில பேர் சொல்ற வேலை என்னன்னு சொன்னா அந்த கடையில போய் நீலக்கால் நண்டு வாங்கினா அதுல சதை இல்லையாட்டு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நிலவு காலத்துல சதை நண்டுல சதை இருக்குமா இல்லாம போமா? இருக்காது, சதை இருக்காது. நிலவு காலத்துல நீங்கள் நண்டு வாங்குற நேரத்தை பொறுத்து, நிலவு காலத்துல வாங்குறீங்களா இருட்டு காலத்துல வாங்குறீங்களான்னு பார்க்கணும். நிலவு காலத்துல நீங்கள் நண்டை வாங்கினீங்களா இதுல வந்து சதை இருக்காது. இருட்டு காலத்தை வாங்கினீங்கன்னா நல்ல சதை இருக்கு. அதே மாதிரி நிலவு காலத்துல நீங்கள் நண்டு வாங்க போறீங்கன்னு சொன்னால் இந்த நீலக்கால் நண்டு வாங்கக்கூடாது, பெண் நண்டு வாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு டார்க் கலர்ல இருக்கு பெண் நண்டு, அதுல சதை இருக்கு. சரி, நான் சொல்றேன். அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நண்டுகள்ல உட்கடல் நண்டு, வெளிக்கடல் நண்டுன்னு 2 விதமா இருக்கு. அதாவது இதே நண்டு வந்தன்னா இப்ப ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், உள்கடல் நண்டுன்னு சொல்லுவோம், வெளிக்கடல் நண்டுன்னுவோம். உள்கடல் நண்டுன்னு சொல்றது கல் பவளங்கள், இந்த கல் இருக்க இடங்கள்ல வாழ்றது. அதாவது தீவு சார்ந்த இடங்கள்ல, யாழ்ப்பாணத்திலையும் தீவு சார்ந்த பாறைக்கடல்கள்ல வாழ்றது. இந்த நண்டுகள்னா சைஸ் ஒரு இது மாதிரியே இந்த நண்டும் வந்து வெயிட்டா இருக்கும். ஒரு நண்டு கிட்டத்தட்ட போகும். எங்கட 3 நண்டு போட்டீங்கன்னா 1 கிலோ 100க்கு வந்துடும். அதாவது அந்த நண்டை பொறுத்து இருக்கும், சதையும் இருக்கும். இப்ப இதுவே வெளிக்கடல் நண்டு சொல்றது பக்கத்துல போடுற நண்டு. அந்த நண்டுல வந்தா மேலால பலவிட்டு பிடிக்கிற நண்டு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் சதை இருக்கு. அதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது எவ்வளவு காலம் நீங்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க? எனக்கு நான் இந்த இயக்கத்துல இருந்த காலத்துல தான் நான் தொழில எனக்கு இது இருக்கு. அப்ப அதுதாங்க நீங்க எவ்வளவு காலத்துல? இது எங்கட பரம்பரை தொழில். நான் இதுக்குள்ள வந்தது 2012. நான் மற்ற விலையை கேட்கிறேன். ஓகே, கும்பலாண்ட விலை என்ன? 14. ஒட்டி மீன் விலை 13. இந்த விலைக்கே நீங்க வீட்டுக்கும் டெலிவரி சார்ஜ் ஒன்றும் இல்லை. டெலிவரி ஆனா இப்படிதான் 75 பவுண்ட்ஸுக்கு மேல ஆர்டர் பண்ணினீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ, இன்சூரன்ஸும் ஃப்ரீ. இப்ப நாங்க வந்து ஒரு இன்சூரன்ஸும் போடுவோம்னா, அதாவது இப்ப நீங்க எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி அந்த பாக்ஸ் உடைஞ்சி வந்தது இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வர இல்லைன்னு சொன்னா திரும்ப அடுத்த நாள் நாங்களே ரிப்ளேஸ் பண்ணி போடுவோம்னா. சோ இது அதுக்கு நாங்க 499 எடுப்போம்னா, இப்ப
ஒரு சில பிரகண்டமான ஆக்கலாம் வருவாங்களா அந்த ஆனா நீங்க நினைப்பா மீன் பழுதா உண்மையா நல்லா இருக்கும் கண்டிப்பா பழுதா போயிட்டு சொன்னா என்ன செய்வீங்க? அண்ணா அதை வீடியோ பண்ணி நாங்க அனுப்ப சொல்லுவோம் அண்ணா பாக்ஸை உடைக்கிற நேரம் உங்களுக்கு ஓகே இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அது நடக்கும் தெரியுமா இருக்கும் எல்லா வகையான அப்ப இனி நாங்க அதை என்ன செய்வோம்னா இப்ப அவங்க வளமையா வாங்குறவங்கன்னு சொன்னா நாங்க அதை திரும்ப அடுத்த முறை அவங்க பார்சல் எடுக்கிற நேரம் அதை நாங்க போட்டு அனுப்புவோம். இல்ல சம்டைம்ஸ் ஆட்கள் வந்து சொல்லுவாங்க இல்ல எல்லாமே சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்றதுன்னா திரும்ப ஃபுல்லா போட்டு அனுப்புவோம். எல்லாமே மனசாட்சி சரிதமா நடந்து கொள்றதுதான் இருக்கு. உங்களோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது செவ்வில என்ன விலை? செவ்வில 17. இந்த வாவல் இந்த வாவல் அது கோல்டன் ப்ராம்பட் சொல்லுவாங்கண்ணா. இதுக்கு ஊர்ல பேர் இல்ல இது ஊர்ல இல்ல. இது 13. ஆமா. மற்ற கருவாவல் 18 அண்ணா. கிலோ 18. இந்த வாவல் கிலோ 25. ஏன் இது விலை கூட? ஆனா இது ஊர்லயே இப்ப இது இந்த வாவல் எனக்கு வந்ததுன்னா திங்கக்கிழமை கொழும்புட கொள்முதல் விலை 11,000 ரூபாய். என்ன இன்னைக்கு வியாழக்கிழமை நீங்க திங்கக்கிழமை வந்தான்னு உண்மையா சொல்றீங்க. காசு அந்த விலை வித்தியாசங்கள் இருக்குது. இது கலவா 15 அண்ணா. 15 உங்களோட மலிவாத கலவை லண்டன் பிரைஸோட ஒப்பிடைக்கல அந்த விலை இங்க கிட்டத்தட்ட ஒரு அளவு ரீட்டைல் மார்க்கெட்ல என்ன விலை? 15 அண்ணா. 15. இந்த சின்ன சூட 12 அண்ணா. வெட்டினது ஆமா அதெல்லாம் 1 கிலோ எக்ஸாக்டா இருக்கு. முரால் 14 அண்ணா. 14. துள்ளுமண்டை 14. கிளாக்கன் 18. நான் நீங்க யோசிப்பீங்க நான் பெரிய பரம்பரை தொழிலாளர் பேர் கேட்ட மாதிரி சீலா 15 அண்ணா. 15. பால் சுறா 17. நீங்களே வட்டி கிளீன் பண்ணி கொடுப்பீங்க எல்லாமே கட்டி கேக்குற மாதிரி நாங்க கேள்வி என்னடா பால் சுறாவில் கழிவு கூட போகும் கண்டிப்பா அண்ணா. அப்ப எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இப்ப நார்மலானா நாங்க மீனை தான் நான் இருப்போம். இப்ப இந்த மீனை எடுத்தோம்னா தோராயிரமா ஒரு 200 மீன் இருக்கும். இதை நாங்க கட் பண்ணோம்னு இதுக்கு நீங்க வடிவா விளக்கம் தரணும். ஏனென்றால் பால் சுறாவெல்லாம் வந்து கிராமங்கள்ல இருந்தெல்லாம் ஓட பண்ணிவிடும். அவை 2 கிலோ பால் சுறா அண்டு கேட்டால் நீங்கள் 2 கிலோ வெட்டின கொடுப்பீங்களா அல்லது இல்லைண்ணா? இப்ப நாங்க முழு மீனா தான் வெட்டுவோம்னா. இப்ப நாங்க இப்ப அவங்க கேட்கிற நேரம் இப்ப பால் சுறான்னு இல்லைண்ணா எல்லா மீன்களுமே கிட்டத்தட்ட நாங்க இப்ப ஒரு மீனா தான் நெருப்போம். நெருத்துட்டு கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுப்போம்னா கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுல இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் நாங்க பேக் பண்ணி வேக்யூம் மெஷின் போட்டு அதை அனுப்புவோம். அத கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் தான் வித்தியாசம். இந்த மீன் வியாபாரத்துல என்ன விஷயம்டா நீங்கள் வர ஆன்லைன்ல ஓட பண்ண போறீங்க. இப்போ 1 கிலோ மீனை ஓட பண்ணல இந்த செதில் இந்த கழிவெல்லாம் ஒரு கொஞ்சம் போகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வரப்போது ஒரு 800 கிராம் 1 கிலோ ஓட பண்ணால் ஒரு 800 கிராம். அது எல்லா கடையிலும் நீங்கள் நேராக போய் வாங்கினாலும் அப்படித்தான், அல்லது நீங்கள் பார்சலில் வாங்கினாலும் அப்படித்தான். இல்லை உங்களுக்கு சந்தேகம்னா அவையில் அதை வேஸ்ட்டையும் நாங்கள் போட்டு அனுப்பிடுறோம். வக்கீம் பண்ணி அந்த வேஸ்ட்டையும் உங்களுக்கு அனுப்பி அப்போ நீங்கள் ஃபோனில் கதைச்சி ஓட பண்ணல தெளிவாக கதைச்சிருங்க. வேஸ்டையும் போட்டு அனுப்புங்க அல்லது சொல்லிடுங்க. அல்லது நீங்கள் சொல்லணும் அண்ணா எங்களுக்கு எக்ஸாக்ட்லி வெட்டி கிளீன் பண்ணின மீன் 2 கிலோ வேணுமெண்டா அது விலை மாறும். தெளிவாக வீடியோவில் வடிவாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்டா அப்புறம் எனக்கு போன போடுவீங்க. ஏன் இப்போ கிட்டடியில் கூட நடந்தது. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ரிவ்யூஸ் எதுனான். அந்த ரெஸ்டாரண்ட்காரன் நல்ல சுவையாக எனக்கு தந்தவை, அது ஒரு குறையும் கூட இல்லை. இன்னும் ஒரு நண்பர் போய் அங்கே போய் சாப்பிட்ட இடத்துல அந்த சாப்பாடு அவருக்கு பிடிக்கல. அவர் எனக்கு போன போட்டு நீங்கள் வீடியோவில் செய்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு சரியில்லை சுவை இல்லைன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கல. நான் ஒன்றும் செய்கிறேன். எனக்கு தரும்போது அந்த சுவையை சொல்லுவேன். இப்போ இந்த மீன்களை கூட நான் செவ்வாய்க்கிழமை வாரேன்னு சொன்னான். ஆனால் வியாழக்கிழமை வந்துக்கிறேன். அப்போ நான் செவ்வாய்க்கிழமை வாரத்துக்குரிய பிளானில் தான் இந்த பிளான் பண்ணி வச்சிருந்தவன். ஆனால் அன்னையில பிடிச்சது என்ன, செவ்வாய்க்கிழமை நான் வாரம்னு சொல்லி திங்கக்கிழமை ஓட பண்ண மீன் இங்கே இருக்க காட்டுறாரு. இது திங்கக்கிழமை வந்தாரு. அந்த நேர்மை பிடிச்சது. அப்போ ஆளுட நேர்மையில் எந்த குறையும் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். மற்றது கடல் விரால் என்ன விலை? ஆனால் 15 அண்ணா. 15. கடல் விராலுக்கெல்லாம் கழிவு வராது. கடல் விராலுக்கு கழிவு வராது. இப்போ இது வந்தோன்னா ஒரு வெட்டிங் ஆர்டர் ஒன்றுக்கு போகிற மீன் ஒன்று. அப்போ நார்மலாக நாங்கள் கொண்டு வர்றது அருக்குலாவுக்கு கழிவு போகாது. கடல் விராலுக்கு வந்தோன்னா நாங்கள் பொதுவாக 2-3 கிலோ சைஸ் கடல் விரால் கொண்டு வருவாங்க. அப்போ அதில் போனால் அந்த 150 கிராம் 200 கிராம் கழிவு அதுதான் போகும். இதென்ன பாரு திரளி 13 அண்ணா. இது மண்டத்திரளி இல்ல? மண்டத்திரளி 17 13 அண்ணா. 13. ஆமா. இது சொன்னீங்க. ஆமா 13. சல்மன்
சல்மன் வந்தோன்னா ஸ்லைஸ் அதுல வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னா 1 kg ஆர்டர் பண்ணீங்கன்னா சரியா 1 கிலோ வரும். 15 ரூபா. ஓகே 15 ரூபா. அரைக்கிலாவும் அப்படித்தான். அரைக்கிலாவும் அப்படித்தான். ஆக மொத்தத்துல இந்த மீன் இவங்க வெள்ளக்கார பாரு 15 அண்ணா 15. இவங்க வெள்ளக்கார மீன் 14. ஓகே ஆக மொத்தத்துல விள மீன் 15. ஆக மொத்தத்துல நான் பார்த்ததுல வந்து வெம்பிலியில் விற்கிற விலைகளோட ஒப்படைக்க கிட்டத்தட்ட சரியாக இருக்குது. சிலதில் குறைய இருக்குது, சிலதில் 50 ரூபா கூட இருக்குது. அப்போ நீங்கள் நம்பி ஓட பண்ணலாம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டா, நீங்கள் இன்றைக்கு ஓட பண்ணீங்கன்னா நாளைக்கு வீட்டு வாசலில் வெட்டி க்ளீன் பண்ணி வரும். கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வேக்யூம் பேக் பண்ணி வரும். அடுத்து இன்னொரு கேள்வி, இப்போ கனவாய் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுவீங்களா? எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். ஆமாம் நண்டு எல்லாமே நம்பி சொல்கிறேன். கண்டிப்பாக அப்போ இறால் நண்டு கனவாய் எல்லாம் சுத்தம் பண்ணி வரும். திருப்பியும் சொல்கிறேன், சுத்தம் பண்ணி அங்கே வரும்போது எக்ஸாக்ட்லி 1 கிலோ ஓட பண்ணீங்கன்னா 1 கிலோ இருக்காதுன்னா சுத்தம் பண்ணின அந்த கழிவு போகும். இல்லை உங்களுக்கு அவரில் சந்தேகம் இருக்குது கழிவு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பக்கிங் மிஷின் இருக்குது, அவ்வளோ சாமானிய பக்கிங் பண்ணி கழிவை உங்களோட வாசல்லையே வச்சு விடுவார். நீங்கள் பூனைக்கோ அல்லது நாய்க்குட்டிக்கோ அல்லது பின்னுக்கோ போடலாம். சந்தேகம் இருந்தால். இல்லை உங்களுக்கு சந்தேகம் இல்லையாடுதுன்னா உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ மீன் ஓட பண்ணினா எவ்வளோ கழிவு போகும்? ஒவ்வொரு மீனை பொறுத்தது. அண்ணளவா 1 கிலோக்குன்னா 150 கிராம் கழிவு போகும். இறாலுக்கு மட்டும் அது இல்லைன்னா இறாலுக்கு மட்டும் 1 கிலோவுக்கு ஒரு 400 கிராம் கழிவு போகும். 1 கிலோ இறால் ஓட பண்ணா 600 கிராம் இருக்கும். 600 வடி. அதுதான் நான் படிவா சொல்றேன். திருப்பி இந்த இவ்வளவு விளக்கமா நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய அறப்படிச்சாக்கள் வந்து உங்கள்ட்ட அப்புறம் என்ன 1 கிலோ இறால் ஓட பண்ண இறால் மட்டும் வந்து கழிவு கூட போறோம். இறாலுக்கு கழிவு கூட. நண்டும் வந்து ஒரு 700 கிராம் மட்டும் இருக்கும். நண்டுல ஓட்ட கலட்டிட்டோம்னா நண்டுக்கு ஒரு 700 கிராம் மாதிரி. 1 கிலோ வாங்கினா 1 கிலோ வாங்கினா 700 கிராம். அவங்க அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இல்ல நாங்க முத நேரம் எடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க கிளீன் பண்ணிட்டு எங்களுக்கு பேலன்ஸையும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னா நாங்க அதையும் போட்டு அனுப்புவோம். அவங்களும் புரிஞ்சு கொள்ளுவாங்க. மினிமம் நீங்கள் எவ்வளவு ஆர்டர் பண்ணணும்? 75 பவுனுக்கு ஆர்டர் பண்ணா ஃப்ரீ அண்ணா. டெலிவரி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ டெலிவரி. ஆமா 50 பவுனுக்கு மினிமம் 3 kg ஆர்டர் பண்ணணும்ண்ணா. மினிமம் 3 kg வேணும்ண்ணா. அப்பதான் எங்களுக்கு அந்த பாக்ஸை செட் பண்ண முடியும் அண்ணா. அப்ப அதுக்கு 75க்கு கீழேன்னு சொன்னான்னா நாங்க இப்போ அண்ணாட இதுக்கு 449 நாங்க டெலிவரி சார்ஜ் பண்ணுவோம். ஆமா அதுக்கு மினிமம் 75 பவுன் கூட அது உங்களுக்கு இல்ல. 75 பவுனுக்கு மேலனா இல்ல. கூடுதலாக லண்டன்ல உள்ளார்கள் வாங்க போறேன். லண்டனுக்கு முளத்துக்கு முளம் மீன் கடை. அவுட் ஆஃப் லண்டன், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து வரைக்கும் நீங்கள் ஓட விடலாம். அயர்லாந்து இங்கே உள்ளார்கள் கீழுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் போட்டு விடுறேன். வெப்சைட்டா ஃபோன் நம்பர் வெப்சைட் ஃபோன் நம்பர் ரெண்டும் இருக்குண்ணா. ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணலாம். என்னட்ட நீங்கள் கேட்டீங்கண்டா ஏண்டா இது மீன் வியாபாரம், ஃபோன் அடியுங்க, வடிவா திட்ட தெளிவா கதையுங்க, கொடுங்க. ஆமா இல்ல உங்களுக்கு திருப்தி அன்னையோட நான் கதைச்சது உரையாடினதுல உங்களுக்கு திருப்தி இருந்தா அவையண்ட வெப்சைட் பேர் அவ்ரா ஃபிஷ் மோங்கர். இது எங்க இருக்குண்டா, இல்ல நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு கிட்ட இருக்கிறீங்கடா, கீழே நான் அட்ரஸ் போட்டு விடுறேன். இந்த இடம் வந்து பார்ன்ஸ்லி மார்க்கெட்னு சொல்லி, இது எந்த ஷெஃபீல்டுக்கும் லீட்ஸுக்கும் நடுவில் இருக்கு. ஷெஃபீல்டுக்கும் லீட்ஸுக்கும் நடுவில் இருக்குது. கீழுக்கு டீட்டெயில் போட்டு விடுறேன். காலமாக எத்தனை மணிக்கு ஓப்பன்? 8:30 அண்ணா. காலையில் 8:30க்கு திறந்து பின்னரம் 3:30க்கு பூட்டிடுவாங்க. நாங்கள் மார்க்கெட் பூட்டின அப்புறம் தான் இந்த காணொலி செய்யறதுனா ஏர்லியா வந்து இதில் குறுக்க மறக்க ஆக்கள் நடந்து அவை இந்த பிஸ்னஸை குழப்பக்கூடாது வெயிட் பண்ணி கடை இந்த மார்க்கெட் பூட்டின பிறகு இந்த மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட ஒரு அனுமதி எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் பண்ணுமென்னு சொல்லி அனுமதி எடுத்து அவங்க போடுற சோங் எல்லாத்தையும் நிப்பாட்டி, பிறகு காப்பி ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் எல்லாம் பெறும் அதெல்லாம் நிப்பாட்டி தெளிவாக இந்த காணொலியை செய்கிறேனே. ஏன் நான் செய்கிறேன்டா, திருப்பி என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், தமிழ் ஆக்கள்கிட்ட பிஸ்னஸ் செய்யணும். ஏன் செய்யணும்டா, எங்கட காசு நான் இவர்கிட்ட மீன் வாங்கினா இந்த காசு இவர்கிட்ட போகும், இவர் இன்னொரு தமிழ் ஆளுகிட்ட போவார். அப்போ எங்கட காசு எங்களுக்கு இருக்கும், நாங்கள் வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மற்ற இனத்தவர்களை பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு பாகிஸ்தானி ஒரு நாளும் எங்கள்கிட்ட வர மாட்டான், பாகிஸ்தானிட்டு தான் போவான். அல்லது ஒரு சிங்கிட்டு தான் போவான். சிங்கும் பாகிஸ்தானியும் இல்லாத ஒரு இடத்துல தான் எங்கட கடைக்கு கூட வருவான். கண்டிப்பாக. அப்போ பிறகு கூடாது, எங்கட கடைக்கு மெசேஜ் போடுவீங்களா, எங்கட கடைக்கு ஒரு வெள்ளைக்காரன் டெய்லியாக வரான்டா, அவனும் நல்ல வெள்ளைக்காரன், ரெண்டாவது வேறு கடை இல்லாட்டி எங்கள்கிட்ட தான் வரணும். அப்போ தெளிவாக நான் என்ன பண்ணேன், நான் வீடியோக்கள் செய்கிறதும் தமிழாக்கிற பிஸ்னஸ் அண்ணன் தமிழ் ஏன்டா அண்ணன் நான் வந்த உடனே அவசரப்பட்டு வந்துட்டோன்னு சந்தேகப்பட்டேன்டா அண்ணன் தமிழில்
மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கறதே பிள்ளை, கேட்கறதே பிள்ளை. அதால் வெளிப்படையாக காணொலியிலேயே நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் தமிழ் ஆண்டு கேட்டது அருமை. உங்களோட பிஸ்னஸ் இன்னும் பெருசாக வளரணும். எனக்கு நீங்கள் இப்போ எனக்கு அனுப்புகிற பார்சலை பேக் பண்ணுங்க. ஓகே. இந்த காணொலியை பார்சல் அங்கே ரிசீவ் பண்ணினா அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 மணிக்கு முன்னாடி மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் டே 2 மணிக்கு முன்னாடி வந்துடும். ஆமாம். ஓகே, பார்சலை பண்ணுங்க. அதையும் காட்டுவோம். ஆனால் நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க நான் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி நான் யோசிக்கிறேன். நான் என்னத்தை வாங்குறேன்னு நானும் யோசிக்கிறேன். ஓட பண்ண ஐட்டம் இங்கே பாருங்க. என்ன மீன் இது? புலா மீன். எங்கட ஊர் ரால். அடுத்த இந்த மெயின் ஜப்பானெல்லாம் வாக்கிங் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கிறார். அதே மாதிரி கிங் பீஸ் வந்து நான் வேணாமன்னு சொன்னான். இல்லை என்ன கொண்டே சாப்பிட்டு பார்க்கட்டாமன்னு சொல்லி பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிங் பீஸ். மற்ற இது கொடுவா. அங்கால நண்டு என்னென்னா நண்டுக்கு வந்து உள்ளுக்கு ஒரு பேக் போட்டு அதுக்கு மேலே பேக் பண்ணி விட நண்டு கால் ஏதாவது உடைஞ்சு குத்திருமண்டா காட்டி. அண்ணா இங்கே வாங்க. நீங்கள் இந்த என்னடா பேரும் எடுத்துட்டாப்பா என்ன பான்சிலிக்கு கிட்ட உள்ள சிட்டிகளுக்கு வெள்ளி சனி ஞாயிறுல நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க. உண்மைதானே? எந்தெந்த சிட்டிக்கு டெலிவரி பண்ணுறீங்க? இப்போ நான் Sheffield, Leeds, Rotherham, Doncaster, Newcastle. Okay. Hull. இது எடுத்து நியூகாஸ்டல் எவ்வளோ வரும்? 2 hours 45 minutes. Okay. Newcastle, Cambridge, Peterborough, Nottingham. Lincolnshire நாங்க போறோம். இல்ல Lincolnshire போறது இல்ல. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கான்னா இது வந்து நாங்க எவ்ரி சாட்டர்டே சண்டே போறது இல்ல. 3 வீக்ஸ்க்கு ஒரு முறை தான் போவீங்க. அதுக்கு செப்பரேட் குரூப் இருக்குன்னா தனியா இப்ப நொட்டிங்கம், கேம்பிரிட்ஜ், பீட்டர்பரோ இது 3 சேர்ந்தா ஒரு குரூப் இருக்கு. இப்ப நீங்க யாரும் இருந்தாங்கன்னா அந்த குரூப்ல ஆட் ஆயிட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணா எந்த இது ஏரியான்னு பார்த்து அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். 3 வீக்ஸ்க்கு ஒரு முறை நாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு சண்டேயும் டெலிவர் பண்ணி கொடுப்பீங்க. மற்றபடி நீங்கள் DHL நெக்ஸ்ட் டே டெலிவரி. நீங்கள் டெலிவரி கொடுக்கறது சார்ஜ் இருக்கா? டெலிவரி சார்ஜ் இல்ல. எவ்வளவு? 50 பவுனுக்கு மேல ஃப்ரீ அண்ணா. இந்த ஏரியாக்கள்ல இருந்தால் 50 பவுனுக்கு மேல ஆர்டர் பண்றால நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்க. மற்றது வெப்சைட்ல அல்லது போன்ல ஆர்டர் பண்ணா DHL வேற கேட்டிய கிளியண்டு உள்ளாக கிளி என்ற பேரில் இருக்கும். எங்களோட அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட் ஒன்று கிளியன் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்து ஓட பண்ணீங்கன்னா கிளி 001 001 கிளி 001 போட்டு அனுப்பிட்டீங்கன்னா உண்மையாக எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டேன். எங்களை வீடியோவை பார்த்தும் இவையிட்ட ஓட பண்ணினோம். சூப்பராக அருமையான மீன் தருவினோம். இங்கே முதல் கட்டி மாதிரி இருக்குது. அறக்குழா இல்லாமல் வந்து புதல் கட்டி மாதிரி இருக்குது. இந்த நொதக்கட்டு இல்லை. இங்கே பாருங்க நல்ல டைட்டாக இருக்குது. சில இடங்களில் போய் இப்படி கையை வச்சு அறக்குழாக்களை கை போயிடும். அப்போ அவ்வளவு நல்ல க்ளீனாகவும் சுத்தமாகவும் நீட்டாக எவ்வளவு க்ளீனாக வாக்கிங் பண்ணி க்ளீன் பண்ணி பேக் பண்ணி நம்ம பாருங்க. இது நாளைக்கு எனக்கு வரும். நாளைக்கு வரைக்கல கேமராக்காரன் உனக்கு ஃபோன் அடிப்பேன். நல்லது நானே வீடியோ எடுத்து போட கேட்கல. வீடியோவெல்லாம் ஆட் பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோம். அவ்வளோ தரமாக இருக்குது. இந்த வீடியோ செய்கிறதுல ஒரு நோக்கம் திஸ் வீடியோவில் இதை போடணும் தம்பி. ஏனென்றால் எங்களோட ஈழத்தமிழர்கள் இல்லை தமிழர்கள் என்ன வேணும் தமிழர்கள் வந்து எப்படின்னா யூகேயில் திக்கா மூலை முடுக்குகள் எல்லாம் வந்து கடையில் வச்சுக்கிறீங்க. காலப்போக்கில் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆங்கில முறை சாப்பாட்டுக்கு பழக்கப்பட்டிருப்பினும் காரணம் இந்த இப்படியான மீன்கள் வந்து உங்களோட இடங்களுக்கு வராது. அண்ணன் செய்கிற சேவை என்னென்னு சொன்னால் உங்களோட வீட்டு வாசலில் எந்த மூலையில் நீங்கள் யூகேயில் இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு எங்களோட ஊர் மீன் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஓட பண்ணுங்க. உங்களோட வீட்டு வாசலுக்கு மீன் வந்து சேரும். நீங்கள் தூரத்துக்கு போய் மாதத்தில் காத்தா மீன் சாப்பிடணும் அந்த தேவை இல்லாமல் இல்லை. அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வீட்டு வாசலுக்கு வரும். கதைச்சி வீடியோவை இழுக்கையில் காணொலியை பார்க்குற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் தயவு செய்து யூகேயில் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க. அவர்களும் இப்படியான நல்ல உணவுகளை சாப்பிட்டு வாழ்க்கையில் ஹெல்த்தியாக நீண்ட ஆயுளோட வாழணும். இதான் மேக்க போறீங்களா? இதுதான் ஜெல் ஐஸ். ஓகே. லீக் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. நாளைக்கு உங்களுக்கு வர்ற நேரம் இதே மாதிரி இருக்கும். ஓகே. சின்ன தண்ணி லீக் கொண்டு இருக்கலாம். ஆனா இது வந்து ஜெல் ஐஸ். ஓகே வைங்க பாப்போம். இது ஜெல் ஐஸ் வைக்கிறதால
பழுதா போகாது. பழுதா போகாது. கீழுக்கு leak இருக்காது. ஓகே. இப்போ நார்மலா எங்க க்ரஷ் ஐஸ் எல்லாம் போட்டோம்னு சொன்னா ஒரு மாதிரி தண்ணியில ஊறி மிதந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. நான் மார்னிங் காணுமா பட்டி? ஓகே. மனமா ஐஸ் மனமா வைக்கிறீங்க எல்லாருக்கும் அப்படிதான் அந்த வெயிட்டுக்கு அது நிற்கணும்னா. ஓகே. பேக்கிங் டன். சீல் பண்ணி நாளைக்கு உங்களோட வீட்டை வந்துடும். ஓகே. நாளைக்கு வராட்டிக்கு வீடியோ வராது. ஓகே. பார்சல் இதுதான் எனக்கு வரப்போகுது. பேக் பண்ணியாச்சு, எல்லா சீலும் அடிச்சாச்சு. 2 அட்ரஸை போட்டு கடை அட்ரஸுக்கு வருமா. கடைக்கு வந்தோடனே கேமராக்காரன் எடுத்து கொண்டு வந்து உடாச்சு வீட்டை கொண்டு போயிடாத, நீ வேறு பிளான் பண்ணி வச்சுக்க ரஜ்ஜி மீனை கொண்ட வேறு யாருக்கு கொடுக்குறாங்கண்டு பார்ப்போம். நாளைக்கு வரட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓகே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நேரம் 10:22. ஆனால் இந்த பார்சல் மத்தியானம் 1 மணிக்கு வந்துட்டுது. ஏன் 10:22 செய்யறேன்? என்ன கேமராமேன் தெரியும் தானே, மருந்துக்கு முத்தாம் கேட்டான், அவன் கொப்பு பார்த்தா அவரவன் இப்போ தான் வந்தான். எங்கே போனானா, யாரோட போனானோ இன்னவோ தெரியல, வந்தான். எங்கடா பண்ணி? வேலைக்கு பண்ணி இங்கே காட்டுவதா காட்டுங்க. அட்ரஸ் வந்து உயர்ச்சி மீட் ஷாப் 543 ஹை ரோட் வெம்பிளி. அப்போ இது வந்து DHL தான் வந்திருக்கு. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வந்திருக்குது. சரி, இதை நாங்கள் இப்போ உடைச்சி பார்க்க போகிறோம். நாங்கள் அங்கே வச்சு அனுப்பின மாதிரியே மீன் இருக்குதா இல்லை ஏதாவது பிள்ளையாக இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் நம்பி ஓட பண்ணணும், அவை சரியான சர்வீஸை செய்யணுமான்றது தெரியணும். அதனால தான் நான் நேரடியாகவே காட்டுறேன். பாருங்க, நேற்றைக்கு நாங்கள் அனுப்பினது வந்திருக்கு. மனம் ஒன்றும் இல்லை. எது அதே சாமான், அதே மீன், ஓட பண்ணின அவ்வளவும் அப்படியே இருக்குது. நண்டு கீழே நண்டு இருக்குது, நண்டு இறால் எல்லாம் போட்டு அந்த ஜெல் ஐஸ் எல்லாம் ஐஸ் கூட அப்படியே கரியாமல் கல்லாகவே இருக்குது. சரிதானே? அப்போ நீங்கள் நம்பி ஓட பண்ணலாம். உங்களோட வீட்டுக்கு டைமுக்கு வந்து சேரும் பொருள், ஒரு குறையும் இல்லாமல் டைமுக்கு வந்து சேரும். வயசானாக்கள், ஒரு என்ன சொல்கிறது, தெரிஞ்சாக்கள், சொந்தக்காரருக்கு எல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா யூகேயில் எங்கே இருந்தாலும் இவன் சர்வீஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே தானே? எனக்கும் சந்தோஷம். ஓட பண்ண சாமான் என்ஜாய் நாங்கள் ஓட பண்ண இறாலெல்லாம் அப்படியே வந்திருக்கு. தெரியுதா? அப்படியே வந்திருக்கு இறால். என்ன கொஞ்சம் தண்ணி தான் அந்த மீனில் இருந்து வந்த தண்ணி வழியால் வந்திருக்கு. மற்றும்படி எல்லா சாமானும் சட்டப்படி வந்திருக்கு. கதைச்சி வீடியோ வழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டியங்களி உதவும் ஒரு காது ஏண்டு.